ரொம்ப நன்றி சுவாமிஜி. பிரியா, உங்களுக்காக நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் ஜனரஞ்சனி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காகவும் என் ஹஸ்பண்ட்காகவும் பேசணும் மேடம். உங்க 2 பேருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னோட பிறந்த தேதி வந்து 26/1/1971. என்னோட ராசி வந்து தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம், மகர லக்னம். என் ஹஸ்பண்டோட பேர் வந்து ராமச்சந்திரன். அவரோட ராசியும் தனுசு ராசி தான். நட்சத்திரம் வந்து பூராடம், ரிஷப லக்னம். மேடம், என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இதுவரைக்கும் எனக்கும் சரி அவருக்கும் சரி ஒரு கவர்மெண்ட் ஜாபோ எதுவும் நிலையான வேலை இல்ல. 2 பேரும் எம்காம் வரைய படிச்சிருக்கிறோம். 2 பேருக்கும் எனக்கு ஒரே ஒரு குழந்தை, அதுவும் குழந்தையும் லேட் இஷ்யூ தான். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் குழந்தையும் கிடைச்சது. அதான் சார்கிட்ட சொல்லிட்டு சாமிகிட்ட ஏதாவது தீர்வு இருக்குமா, எதுவும் நிலையான வேலைக்கு. இப்போ எங்க வேலை பார்த்தாலும் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அந்த வேலை வந்து, இப்போ இபில நான் ட்ரைனிங் எடுத்தேன். ட்ரைனிங் எடுத்ததுப்போ அதுக்கப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. பட் இன்டர்வியூ போனேன், நான் செலக்ட் ஆகல. அப்புறம் இப்போ நான் வந்து கவர்மெண்ட் இதுலதான் இருக்கேன். கவர்மெண்ட் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் இங்க இன்னும் எனக்கு எதுவும் பெர்மனன்ட் பண்றதுக்கு எதுவும் சான்ஸ் இருக்கா, எதுவும் எனக்கு தெரியல. அதான் சாப்பிட்டு ஏதாவது கேட்டு இது பண்ணிக்கலாம். அவருக்கும் ஒரு வேலை இல்ல, உருப்படியா வேலை இல்ல, கரெக்டா இல்ல. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்க 2 பேருக்கும் நிலையான வேலை கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. தேங்க்யூ. சுவாமிஜி சொல்லுங்கம்மா. வணக்கம் சுவாமிஜி. நமஸ்தே. இப்ப அவர் என்ன உத்தியோகத்துல இருக்கார்? அவர் ஒரு எஸ்டி பூத் ஒண்ணுதான் வச்சிருக்கிறாரு. சொந்த தொழில் செய்யறாரு இல்லையா? ஆமா, சொந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, இப்ப உங்க பிரச்சனைகளை சொல்லிட்டீங்க. இது வந்து எந்த மாதிரியான பரிகாரங்களால தீரும்னு சொல்லிடுறோமா? பொதுவா உங்களுக்கு உங்க கணவருக்கும் உங்களுக்கும் சேர்த்து நீங்களே இந்த வழிபாடு செய்யலாம். இது வந்து நல்ல பலன் தரக்கூடியதா கட்டாயம் அமையும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 22 ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்க கோயிலாக இருக்கலாம், நீண்ட தூரம் இருக்கிற கோயிலாக இருக்கலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு ஆஞ்சநேயர் கோயில், இப்படி போயிட்டே வாங்க. ஒரு முறையும் வெத்தலை மாலை போடுங்க. ஆஞ்சநேயர் சுவாமிக்கு தரிசனம் பண்ணும்போது வெத்தலை மாலை போட்டு வாங்க. 22 வாரம் முடியும் பொழுது அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு நல்ல அனுகூலமான தகவல் கிடைக்கும். உங்கள் கணவரோட இந்த தொழில் தொடர்ந்து செய்யட்டும். இதில் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். குடும்பம் சேமமாக இருக்கும். வேறு பரிகாரம் வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.